அமைச்சர்களுக்கு அறிவுறுத்துறார். ஊழல் செய்யக்கூடாது, கடும் நடவடிக்கை எடுப்பேன்னு முதலமைச்சர் பேசுகிறார். அப்புறம் லஞ்சம் யாராவது கேட்டால் என்னிடம் நேரடியாகவே சொல்லுங்க, இல்லது இது விஜய் அவங்களோட அரசு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ ஊழல் லஞ்சம்னா வாட்ஸ்அப் செயலியை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஊழலுக்கு எதிர்ப்பாக அந்த அஸ்திரத்தை இந்த அரசு ஒரு முதன்மை முகமாக வச்சு பயணிக்கிறாங்களா? அந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இதற்கு முன்பும் நான் பல நிகழ்வுகளை கண்டித்திருக்கிறேன். செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நான் அது தொடர்பாக அந்த தருணத்தில் நான் எந்த விவாதத்தில் கலந்து கொண்டாலும் எந்த தொலைக்காட்சியில் கலந்து கொண்டாலும் கண்டித்து தொடங்கியிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் நெறியாளர் என்பதற்காக இல்லை, இயல்பாகவே நான் அதை செய்யும் ஒரு பத்திரிகையாளராக திரு விஜயன் அவர்களை காவல்துறை அணுகிய விதம் இந்த குதிரை பேர விவகாரத்தில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை ஒரு பத்திரிகையாளனாக நான் இந்த அரங்கில் பதிவு செய்துவிட்டு நீங்கள் உங்கள் கேள்விக்குள்ளே வரேன். முதல்ல சார், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, முதலமைச்சர் ஊழலை கண்டித்தார்னு. ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியதா அப்படின்னு தகவல் எந்த ரிப்போர்ட்டர் உள்ளே இருந்தாங்க? யாராவது செய்தியாளர் இந்த மீட்டிங்கில் விட்டாங்களா? அமைச்சரவை ஆலோசனை கூட்டம், எந்த செய்தியாளர்களுக்கும் அனுமதிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அங்கேருந்து முடிஞ்ச உடனே செய்தியாளர் போய் கேட்குறாங்க, சார் என்ன சார் நடந்துச்சு, என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஊழலை கண்டு கடுமையாக கோவப்பட்டார் முதலமைச்சர்னு சொல்லி விட்ருங்க. தகவல் சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், அவருடைய சொல்லியிருப்பார்னு வச்சுப்போம் நோக்கம். ஒவ்வொரு ஊழலாக நான் சொல்கிறேன். 60 நாட்களில் இவர்கள் ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து இவர்கள் வெளிப்படையாக விசாரிக்க தயாரா? உள்ளபடியே நான் ஊழலை பொறுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சி விஜயபாஸ்கரையும் என் கட்சிக்குள்ளே சேர்த்தீங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுருங்க. அதுவுமே ஊழலாக பார்க்குறீங்களா சார்? ஊழல்வாதிகள் தானே சார் அவங்க. நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்களே, ஊழல்வாதிகளுக்கு உள்ள அதை நீங்களும் சொல்லியிருக்கீங்கல்ல. சரி, அதை கூட விட்டுருங்க. நான் ஸ்ட்ரைட்டாக சில விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். முதல்ல அந்த பழனி விவகாரத்துக்கு வரேன். என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கும், 3 டாக்குமெண்ட் நான் காட்டுறேன் சார். 2/7/2026 சார், 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி அனுப்புனர் சே மாரிமுத்து, இணை ஆணையர் செயல் அலுவலர் தக்கார், அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம் பழனி. பெறுநர் 1N இணை சார் பதிவாளர், மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகம் பழனி. அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்னா, இந்த குறிப்பிட்ட லேண்டோட டீட்டெயில்ஸை போட்டு இதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு கடிதம் எழுதுகிறார் சார். 2ஆம் தேதி எழுதுகிறவர் யார் சார்? இணை ஆணையர் மாரிமுத்து சார். இவர் 2ஆம் தேதி கடிதம் எழுதுறார் சார். சரிங்களா? 3ஆம் தேதி இவருக்கு ப்ரொமோஷன் போடுறாங்க சார். 3ஆம் தேதி 3/7/2026 கடிதம் என்ன போடுறாங்க? பெயர் மற்றும் பணிபுரியும் இடம் திரு எஸ் மாரிமுத்து, இணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு தண்டாயுதபாணசாமி திருக்கோயில் பழனி. கூடுதல் ஆணையர் நிலையில் பணி நியமனம் வழங்கப்படும் இடம் கூடுதல் ஆணையர் பொது ஆணையர் அலுவலகம் சென்னை. இதை சம்ம பண்ணி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்றாங்க? பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலினுடைய இணை ஆணையர் இந்த லேண்டை பத்திரப்பதிவு செய்வதற்கு தொடர் முயற்சிகள் நடப்பதாக அறிகிறேன், இதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாதுன்னு சார் பதிவாளருக்கு 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுகிறார். ஜூலை 3ஆம் தேதி அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு அடிஷனல் கமிஷனர், கிட்டத்தட்ட கமிஷனருக்கு அடுத்த லெவல் சார், சென்னைக்கு வாங்கன்னு அவருக்கு 3ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. 3ஆம் தேதி. இப்போ அடுத்தது சொல்கிறேன் பாருங்க. 3ஆம் தேதி 3 விஷயங்கள் நடக்குது. டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அண்ட் டேட் ஆஃப் பெர்மிஷன் அண்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். எழுதி கொடுத்த நாள், தாக்கல் செய்த நாள், பதிவு செய்த நாள். இந்த பத்திரத்தை என்னைக்கு எழுதுறாங்கன்னா 27 மார்ச் 2026ஆம் தேதி இந்த பத்திரத்தை எழுதுறாங்க. இதை என்னைக்கு தாக்கல் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் தேதி ஜூலை. என்னைக்கு இவர் 2ஆம் தேதி லெட்டர் எழுதுறாரு, 3ஆம் தேதி இவருக்கு ப்ரமோஷனை கொடுக்க சொல்லிட்டு 3ஆம் தேதி இந்த பத்திரத்தை உள்ள தாக்கல் பண்ணுறாங்க. 100 கோடி மதிப்புள்ள இடத்த. 4/5 விடுமுறை. 6ஆம் தேதி இது பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது. யார் பேர்ல? வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய 2 பேர் பேர்ல. எவ்வளவு தெளிவா இருக்கு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி. முதல்வரோட ஊழலுக்கு எதிராக இருக்கணும்ன்ற ஸ்டேட்மெண்ட்டோட நீங்க பொருத்தி ஸ்டேட்மெண்ட்டோட நான் பொருத்தி சொல்றேன். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விலை எனக்கு விளக்கம் கொடுங்க. பொதுவாக அதிகாரிகள் அவங்க மட்டத்தில் நடக்கிறது, அதற்கு பிறகு அதிகாரிகள் தண்டிக்கப்படலாம். ஒரு ஆட்சியாளர்கள் அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டோம்னா ஆட்சியாளர்கள் அதுல பங்கு இருக்குன்றது. இப்போ நீங்கள் இந்த அரசு இதெல்லாம் செய்யுது, ஆட்சி நான் சொல்கிறேன். இந்த அரசு இப்போ இந்த அரசு இந்த ஊழலில் தொடர்பு இருந்துச்சு அல்லது இந்த அமைச்சர் ஊழல் செஞ்சாருங்கிற குற்றச்சாட்டை கூட நான் வைக்கல. என்னுடைய டவுட்டு, நீங்கள் ஊழலுக்கு எதிரான போரில் உங்களுடைய பார்ஷியாலிட்டியை நான் சொல்ல வரேன். இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் அரசு அதிகாரிகள் யார் மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க? யாரை கைது பண்ணியிருக்கிறீங்க? யாரை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறீங்க? சரி, இன்னொரு கேள்வி. அந்த குறிப்பிட்ட பழனியில் அந்த பத்திர சார் பதிவாளர் கரெக்டாக அன்னைக்கு விடுமுறையில் போறாரு.
பக்கத்துல 2 ஊர் இருக்கு. அந்த 2 ஊரை சேர்ந்தவரை டெபுடேஷன்ல கொண்டு வந்திருக்கலாம். ஆனா 67 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ரிஷார், அந்த சப்ரிஷார் யார் தெரியுமா சார்? அவர் இந்த இது சார்ந்து நம்ம சிட்ஃபண்ட் நிறுவனங்களை பதிவு செய்யக்கூடிய சப்ரிஜிஸ்டார். அவரை கொண்டு வந்து இங்க போட்டு அந்த ஒரு நாளைக்கு போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இது அதிகாரிகள் மட்டும் இல்ல, ஆட்சியாளர்கள் துணைன்னு சொல்றாங்க. இப்போ என்னோட கேள்வி ஒண்ணு, இணை ஆணையரா ஒருத்தர் ப்ரமோஷன் ஆனார்ல, ஓகே, அமைச்சருக்கு தெரியாம இது நடந்திருக்குமா இந்த ப்ரமோஷன்? அப்போ நீங்க இந்த பழனி கோயில் நில விவகாரத்தை வச்சு இந்த அரசு தனது ஊழல் எதிர்ப்பு பயணத்தை சரியா செஞ்சிருக்கு நீங்க நிரூபிக்கணும்னா இந்த அதிகாரிகள் மீது நீங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். காப்பாற்றாங்க. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சரே செய்தியாளர்கிட்ட சொல்றாரு, ஒரு 3 டேட்டை சொல்றாரு. அந்த 3 டேட்டும் திமுக ஆட்சி காலத்தில் உள்ள டேட்டு. இந்த 3 டேட்ல ஏற்கனவே இதே இடத்தை பத்திரப்பதிவு செய்ய முயற்சித்து தடை செஞ்சிருக்கிறோங்கிறாரு. தடை செஞ்சது திமுக. ஆனா இந்த லேண்டை மீட்டதும் திமுக தான். இப்ப ஒரு வழக்கில் நம்ம பேசுறோம், ஒரு சோறு பதம் மாதிரி நீங்க எடுத்து வச்சு பேசுறீங்க. ஆனா முதல்வர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதா லஞ்சம் கேட்க கூடாது. சாமானியர்கள்ட்ட அவர் வாட்ஸ்அப் செயலி கொடுக்குறாங்க, எங்களுக்கு உடனடியா சொல்லுங்கன்னு அமைச்சருக்கு அறிவுறுத்தியதாக நீங்க சொன்ன மாதிரி அது தகவல் தான். தொடர்ந்து ஊழல் பண்ணக்கூடாது. ஒரே ஒண்ணு இல்ல சார், அவர் ஆட்சி பொறுப்பே இருக்கிறப்ப நான் மட்டும்தான் பவர் சென்டர் இல்ல. விஜயன் சார், நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும், மணி சாருக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா தாலுகா ஆபீஸ், எல்லா அரசு நிறுவனங்கள், எல்லா அரசு இதுலயும் ஒன்னு எழுதி போட்டிருப்பாங்க, லஞ்சம் கொடுப்பதோ வாங்குவதோ சட்டப்படி குற்றம். இந்த அலுவலகத்தில் யாரேனும் லஞ்சம் கேட்டால் புகார் தெரிவிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு இதை இவர் தான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரியே ஒன்னு எல்லாரும் சொல்றீங்க பாருங்க. இது காலங்காலமா இருக்குது சார். ஒன்று. இன்னும் நான் ஒருபடி மேல சொல்றேன் சார், இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்லை, இன்னொன்று என்ன பார்வை முன்வைக்கப்பட்டது தாவேக தரப்புனா, ஒரு முதலமைச்சரை வெளிப்படையாக யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது பெரிய ஸ்டேட்மென்ட்னு சொல்றேன் சார். இதுக்கு முன்னாடி எல்லா முதலமைச்சரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி பேசவே இல்லைன்றாங்க. எந்த முதலமைச்சர் சார் பேசல? நான் வீடியோ எடுத்து காட்டி, அவங்க எல்லா முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. இப்ப பிரச்சனை இவர் சொன்னதுதான் பிரச்சனையா அல்லது செயல்படணும்ல? இப்ப நான் ஒன்னு சொல்றேன் சார், இந்த சுருக்கமா சொல்றேன். சு வெங்கடேசன் உங்க கட்சி, உங்க கூட்டணி தானே. சு வெங்கடேசன் முதலமைச்சர் துறையிலே நடந்த முறைகேட்ட சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வசமுள்ள நகராட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா சார், ஒரு தனியார் நிறுவனம் மதுரையில தினமும் 916 டன் குப்பையை அகற்றணும் சார். ஆனா குப்பை அகற்றுவதற்கு பதிலாக 916 டன் மண்ணை கொட்டி கணக்கு காட்டி ஏமாத்திருக்காங்க. கடந்த சில வாரங்களில் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உடனே திமுக ஆட்சின்னு போவாங்க. கடந்த சில வாரங்களில் சொன்னது யாரு? சு வெங்கடேசன். லாஸ்டா ஒன்னு சொல்லிறேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும். உங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. யாரு? ஒரு பெண் வழக்கறிஞர். வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குகிறார் புசி ஆனந்த்னு. இது அவதூறா இருந்தா அந்த பெண்மணியை கைது செஞ்சிருக்கணும்ல. இந்த பழனி கோயில் விவகாரத்துல ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்ட உடனே அவரை கைது பண்றீங்க. அப்போ உங்க கட்சியை சேர்ந்த பெண்மணி வெளிப்படையா சொன்னாங்கல்ல, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் வாங்க செஞ்சாரு புசி ஆனந்த்னு. அவங்களை ஏன் கைது பண்ணல?